என்ன திமிரு இருந்தா, என்ன ஆணவம் இருந்தா, மதுரையிலிருந்து எஸ் வடிவில் வளைஞ்சு நெளிஞ்சு வந்து வாசல்ல நின்று 2 இட்லி கிடைக்கு பாட்டு கேட்ட ஒருத்தன் மஞ்சளா மூக்கு வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, கர்ச்சிப்பு கையில் இல்லாம நான் வேட்டியை கிழிச்சு கொடுத்தேன். ஒரே ஒரு வேஷ்டி கட்டியிருந்தேன், அதுவும் துவைச்சு எவ்வளவு நாள் நெருப்பு வச்சாலும் எரியல. அப்படிப்பட்ட வேட்டியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒதுங்கின பள்ளத்தில் தண்ணி தெளிவாக இருந்ததில்ல குளிக்க சொல்லி லைபா என்கிற சோப்பை வாங்கி 4ஆக அறுத்து 4 வாரம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுத்தவன் நானும் அந்த தூக்கிலே தொங்கிய மேனேஜரும். அவன் தான் யாரு சேர்ந்தாலும் கொண்டு விடுவானே. அப்படி ஒரு நல்ல முகம். அவனை கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளா சூசைட் பண்ணிக்கிட்டுருவோம். அப்படித்தான் பல ஆண்டுகள் 2 மேனேஜரும் பார்த்து அவனா போய் அமைதியா கயிறு வாங்கி தொங்கிட்டாங்க. இந்த மூஞ்சியை பார்க்க சகிக்காம. நீ வந்து கேப்டன் விஜயகாந்த குறை சொல்றியா? நீ அவர் யார் தெரியுமா? டி நகரில் ராஜாபாதர் ஸ்ட்ரீட் ஒன்று தெரு இருக்கிறது. அதில் ஒரு பெரிய மண்டபம் போல் அமைத்து மதியம் தினந்தோறும் சாப்பாடு வருகின்ற புதிய இயக்குனர்கள், சான்ஸ் தேறி வருகின்றவர்கள், அங்கே வருகின்ற புதிய புதிய பல இயக்குனர்களை உருவாக்கிய ஒரே விஜயகாந்த் அவர்கள் தான் புரட்சி கலைஞர். இன்றைக்கு இருக்கிற ஹீரோக்கள் சரத்குமாராக இருக்கட்டும், எத்தனை புதுமுகங்களை இன்று பெரிய முன்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய உதவி இல்லாமல் யாரும் வளர்ந்தது கிடையாது.